அந்த சின்ன கிராமத்தில் ராஜி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா. ராஜி ரொம்பவே ஏழையான பெண், அதே நேரத்தில் ரொம்பவே புத்திசாலியாகவும் இருந்தா. அவளுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்னு ராஜி நினச்சிட்டு இருந்தா. ராஜிக்கிட்ட பணம் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தா. நம்மக்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, அந்த நகையை நம்ம விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு ஒரு ஹோட்டல் திறக்கலாம். அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நாமளும் தினமும் பிழைச்சிக்கலாம், நம்ம பசங்களையும் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ராஜி தன்னோட நகைகள் எல்லாம் விற்றுட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா. ராஜிக்கு சாம்பார் மட்டும்தான் வைக்க தெரியும், சட்னியெல்லாம் வைக்கவே தெரியாது. இருந்தாலும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவள் தைரியமாக ஹோட்டல் ஆரம்பித்தா. ராஜி காலையில் ஹோட்டல் திறந்ததுமே அவளோட கடைக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ராஜியோட ஹோட்டலுக்கு முதல்ல வந்தவர் எனக்கு 2 இட்லியும் வடையும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ராஜி அவர் கேட்ட மாதிரியே இட்லியையும் வடையும் வச்சுட்டு சாம்பார் எடுத்துகிட்டு வந்து வச்சா. என்னம்மா சாம்பார் மட்டும் தான் வச்சிருக்கீங்க, சட்னி எல்லாம் வைக்கலையா? என்னங்கய்யா, இன்னைக்கு நீங்க ராசி பலன் பார்க்கலையா? இன்னைக்கு உங்க ராசிக்கு நீங்க சாம்பார் தான் சாப்பிடணும், காரமான சட்னிகள் எதையுமே நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதனாலதான் நான் உங்களுக்கு சாம்பார் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சா ராஜி. அவரும் ராஜியோட பேச்சை கேட்டுட்டு அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் ஒரு அம்மா அவளோட குழந்தைய கூட்டிக்கிட்டு சாப்பிட வந்தாங்க. அவளும் 2 தோசை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் ராஜி தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. தோசைக்கு சாம்பார் மட்டும்தான் வச்சுருந்ததை பார்த்துட்டு, ஏன் எனக்கு நீங்க சட்னி வைக்கல அப்படின்னு சொல்லி அவளோட குழந்தை கேட்டிருந்தா. இல்லடா செல்லம், சட்னில புரோட்டீன் எதுவுமே கிடையாது, ஆனா சாம்பார்ல உள்ள பருப்புல புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல உள்ள காய்கறிகள்ல ஃபைபரும் ஜாஸ்தியா இருக்கு. அதனால நீங்க சாம்பார் தான் சாப்பிடணும், அதுதான் ஹெல்த்தியும் கூட அப்படின்னு சொல்லி சாம்பார் கொடுத்துருந்தா. சரிக்கா, நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி குழந்தையும் அவளோட அம்மாவும் சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. அடுத்த நாள் முதல் நாள் வந்த மாதிரியே அவர் திரும்ப சாப்பிட வந்திருந்தாரு. அவர் திரும்பவும் எனக்கு 2 இட்லியும் வடையும் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. திரும்பவும் ராஜி சாம்பாரே வச்சிருந்தா. என்ன இன்னைக்கு சாம்பாரே வைக்கிறீங்க, சட்னி இல்லையா? ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய ராசி பலனை மறந்துட்டு நேத்தியே சொல்லிட்டேன். நியாயமா உங்க ராசிக்கு நீங்க இன்னைக்கு தான் நீங்க சாம்பார் சாப்பிடணும், அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சாம்பாரே கொடுத்துருக்கேன் அப்படின்னு ராஜி சொன்னதை கேட்டு இன்னைக்கும் அவர் சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனார். அடுத்த நாள் ஒரு வயசான முதியவர் ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு 2 பூரி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். ராஜி அவர் கேட்டது மாதிரியே பூரியும் கொண்டு வந்து வச்சிருந்தா. ஆனால் பூரிக்கு சைடிஷாக கிழங்கு வைக்காம சாம்பார் வச்சிருந்தா. என்னம்மா இது, உருளைக்கிழங்கு இல்லை சாம்பார் வச்சிருக்க? ஐயா, உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா, நீங்க உருளைக்கிழங்குலாம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு ரொம்ப தெம்பான ஹெல்த்தியான நான் சாம்பார் வச்சிருக்கேன். இதில் நிறைய காய்கறிகள் போட்டு வச்சிருக்கேன், நீங்க சாம்பார் போட்டு சாப்பிடுங்க, இது உங்க உடம்புக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு முதியவரும் சரிம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சாம்பாரை வச்சு சாப்பிட்டுட்டு போனாரு. அங்கே உள்ள மக்களுக்கு ராஜியோட சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால அவளோட ஹோட்டலுக்கு எல்லாரும் தேடி வர ஆரம்பித்தாங்க. டெய்லியும் ராஜியோட ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. இதனால ராஜி சீக்கிரமாகவே பணக்காரி ஆயிட்டு. காலப்போக்கில் மக்கள் எல்லாரும் ராஜியோட ஹோட்டலை சாம்பார் ஹோட்டல்லே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் இந்த ஹோட்டலை மாற்றிட்டு ரொம்பவே பெரிய ஹோட்டல் ஒன்று திறந்தா. அதுக்கப்புறம் ராஜி தான் நினச்ச மாதிரியே தன்னோட குழந்தைங்கள ரொம்ப நல்லா படிக்க வச்சா. ஊர்லேயே தான் பெரிய பணக்காரியாகவும் ஆயிட்டா. இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.